இந்தியாவில் வளர்ந்த நம்ம எல்லாருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் வருஷா வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி நாம வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் அந்த பாலிசி கவரேஜ் பீரியடில் நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபேமிலிக்கு அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம அந்த பாலிசி கவரேஜ் பீரியடை தாண்டி நம்ம சர்வை பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம பே பண்ண அந்த ப்ரீமியம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நமக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம பே பண்ண ப்ரீமியம் இன்சூரன்ஸுக்கு இன்சூரன்ஸும் ஆச்சு, சேவிங்ஸுக்கு சேவிங்ஸும் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட வளர்ந்த நமக்கு இந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஒரு ஃபீஸ் தான். அது இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்ஸோ இல்லை அப்படிங்கிற ஃபேக்டை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் யூலிப்ஸு, என்டோமெண்ட் பாலிசிஸ் மாதிரியான சேவிங்ஸோட சேர்ந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை நம்மளை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் நமக்கு வித்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரிப்பட்ட பாலிசிஸ் நல்ல இன்சூரன்ஸ் பாலிசியும் இல்லை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறதையும் ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் இந்த எபிசோடில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இன்சூரன்ஸ் பற்றி நல்லா புரிஞ்சிக்க நம்ம பேசிக்ஸில் இருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு வேல்யூபிளான அசெட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த அசெட்டுக்கு ஏதாவது டேமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு 1000ல் 1 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 999 பேருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் 1000ல் ஒருத்தர் அவரோட அசெட்டை கண்டிப்பாக லூஸ் பண்ண நேரிடும். யார் அந்த ஒருத்தருங்கிறது தான் அது நடக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த அசெட்டை லூஸ் பண்ணுற ரிஸ்கில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க 1000 பேர் சேர்ந்து கலெக்டிவாக பணம் போட்டு வைக்கிறது தான் இன்சூரன்ஸ். இப்போ இந்த 1000 பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பாலிசி பணத்தில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஈஸியாக பே பண்ணிடலாம். ஸோ ஒரு சின்ன ஃபீஸை பே பண்ணுறது மூலமாக இந்த 1000 பேரும் அவங்களோட அசெட்டை லூஸ் பண்ணுற ரிஸ்க்கை எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 1000 பேரும் அந்த அசெட்டுக்கு ஏதும் ஆகுமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த நிம்மதிக்கு கொடுத்த விலை தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ஃபீஸ். இதே கான்செப்ட் தான் லைஃப் இன்சூரன்ஸும். இங்கே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அசெட் நம்ம லைஃப். இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பரோட இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹோல் ஃபேமிலியே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த நபருக்கு ஏதாவது நேர்ந்தால் அந்த ஹோல் ஃபேமிலியுமே ஃபைனான்ஷியலி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் மாட்டிப்பாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னா கூட அந்த மாதிரிப்பட்ட ரிஸ்கில் இருந்து நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமையாகிறது, அவசியமும் ஆகிறது. அதனால தான் நம்ம கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ எந்த மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இன்சூரன்ஸ் தேவை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இப்போ நாம் இல்லைன்னா நம்ம ஃபேமிலியால் அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்காமல் ஃபைனான்ஷியலி சமாளிக்க முடியுமா? அதாவது நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான வருஷ செலவில் 25 மடங்கு இருக்குமா? ஆமாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்சூரன்ஸ் தேவையே இல்லை. இல்லை அவ்வளோ சேர்த்து வைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும். அப்போ நேச்சுரலி அடுத்த கேள்வி, எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும்? நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸுமே இல்லைன்னா ஆனுவல் எக்ஸ்பென்சஸில் 25 மடங்கு வாங்கணும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 25 மடங்கில் சேவிங்ஸை கழித்து மிச்சம் தான் நம்ம இன்சூரன்ஸ் தேவை. ஸோ நம்ம ஃபேமிலியோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 5 lakhs அப்படின்னா அதோட 25 மடங்கு 1.25 crore நம்ம இன்சூரன்ஸ் வாங்கணும். நம்மக்கிட்ட ஏற்கனவே 25 lakhs சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1 crore வாங்கணும். இந்த 25 மடங்கு எங்கே இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா என்னோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோவை பாருங்கள். அதில் அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்த கேள்வி என்னென்னா, எத்தனை வருஷத்துக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும்? நிறைய பேர் மொத்த லைஃபுக்குமே வாங்குவாங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம மொத்த லைஃபுக்கு தேவையே இல்லை. நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளை நம்பி யாரும் இருக்க போகிறதில்ல. நம்ம கிட்ஸ் எல்லாம் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகியிருப்பாங்க. நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவரேஜ் தேவையே இல்லை. ஸோ ஒரு 60 வயசில் நம்ம ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு பிளான் இருந்தால் அது வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கினாலே தாராளமாக போதும். ஸோ இப்போ நமக்கு 35 வயசு அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய இன்சூரன்ஸ் கவரேஜ் 25 வருஷத்துக்கு இருக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் வாங்கணும், எத்தனை வருஷத்துக்கு வாங்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த கேள்வி, என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான். இதில் நமக்கு கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வாங்கணும். டேர்ம் இன்சூரன்ஸை தவிர வேறு எந்த வகையான இன்சூரன்ஸையும் நம்ம கன்சிடர் கூட பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது அதோட நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேர்முக்கு, அதாவது ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீரியடுக்கு கவர் பண்ணுற லைஃப் இன்சூரன்ஸ். எக்ஸாக்ட்லி நமக்கு அதுதான் வேணும்.
மற்ற இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இதில் எந்த மாதிரியான பெல்ஸ் அண்ட் விசில்ஸும் கிடையாது. அதனால் இதோட ப்ரைஸை ஈஸியாக நாம் பல இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ரொம்ப சீப்பும் கூட. ஆன் ஆவரேஜ் 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் 7,000 rupees பெர் இயர் ப்ரீமியமுக்கு வாங்கிட முடியும். யூஎஸில் 1 million டேர்ம் இன்சூரன்ஸை $1,500 பெர் இயர் ப்ரீமியமுக்கு ஈஸியாக வாங்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளோ சீப்பாக இருந்தாலும் இந்தியாவில் இது ஃபேமஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவும் செய்யாது. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் நமக்கு திரும்ப வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மைண்டுக்கு அந்த கான்செப்டை அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது இந்த பணம் திரும்ப வராதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இது மற்ற பாலிசியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சீப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யூலிப்பை விட எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் டைம் கிளாசிக் பிளான்கிற யூலிப் பிளான். 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் 20 வருஷ கவரேஜுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் ப்ரீமியம் பே பண்ணோம். இந்த 20 வருஷத்தில் நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் 10 லட்சம் அல்லது ஃபண்ட் பேலன்ஸ் இதில் எது பெருசோ அதை நம்ம ஃபேமிலிக்கு பே பண்ணோம். இல்லைன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டியில் 8% மார்க்கெட் ரிட்டர்ன் அசியூம் பண்ணுற பட்சத்தில் நமக்கு 39.88 lakhs கிடைக்கும். 10 லட்சம் இன்சூரன்ஸ் தேவைக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ப்ரீமியம் பே பண்ணணும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் தேவை 1 கோடி அப்படின்னா நம்ம இயர்லி 10 லட்சம் ப்ரீமியம் பே பண்ணணும். சேம் 1 கோடி கவரேஜ் டேர்ம் இன்சூரன்ஸில் 7,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். 7,000 ரூபாய் எங்கே இருக்குது? இந்த யூலிப்பில் இருக்கிற 10 லட்சம் எங்கே இருக்குது? இந்த ஹை ப்ரீமியம்னால ப்ராக்டிக்கலாக இதை நார்மல் பீப்புள் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்கு வாங்கவே முடியாது. அதனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் லோ ப்ரீமியம்க்கு இந்த ப்ராடக்டை நம்மக்கிட்ட ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி விற்றுடுவாங்க. 1 கோடி நமக்கு இன்சூரன்ஸ் தேவையாக இருந்தால் கூட 10 லட்சம் கவரேஜுக்கு இந்த ப்ராடக்டை நம்ம தலையில் கட்டுவாங்க. நாமளும் இதை வாங்குவோம். நமக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்னா இதில் நாம் இயர்லி பே பண்ணுற 1 லட்சம் நமக்கு திரும்ப கிடைக்குதே, அந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறது நமக்கு திரும்ப கிடைக்காதே அப்படிங்கிறது தான். அந்த கணக்கையும் நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போமே. ஸோ 10 லட்சம் கவரேஜுக்கு ஃபார் 20 இயர்ஸ் இயர்லி பேமெண்ட் 1 லட்சம் அப்படின்னா 20 வருஷம் முடிவில் 8% ரிட்டர்னுக்கு 39.88 லட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம மனசில் நம்ம பே பண்ணது 20 லட்சம், ஆனால் கிடைக்கிறது 40 லட்சம். ஸோ நம்ம பே பண்ண பணத்துக்கு மேலே நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே எவ்ரி இயர் 1 லட்சத்தை 20 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா சேம் 8% ரிட்டர்னுக்கு நமக்கு 49.4 லட்சம் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே 39.8 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 10 லட்சம் டிஃப்ரென்ஸ் எங்கே போச்சு? அதுதான் இந்த யூலிப்க்கு நாம் பே பண்ண மொத்த ஃபீஸ். இதே 10 லட்சம் கவரேஜை டேர்ம் இன்சூரன்ஸில் நாம் 700 rupees பெர் இயருக்கு வாங்கியிருக்கலாம். 20 வருஷத்துக்கு நம்ம மொத்தமே 14,000 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஃபார் சேம் 10 lakhs கவரேஜ். 10 லட்சம் ஃபீஸ் எங்கே, 14,000 ரூபா ஃபீஸ் எங்கே? ஆனால் இந்த பெரிய ஃபீஸ் அமௌண்ட்டை அவங்க ப்ரோஷரில் எங்கேயுமே லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை லிஸ்ட் பண்ணியிருந்தால் நாம் எப்படி இதை வாங்குவோம்? அப்புறம் இந்த யூலிப்ஸை விற்கிற ஏஜென்ட்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக 7,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இன்சூரன்ஸை 10 லட்சம் கொடுத்து வாங்கி அதில் டேக்ஸ் சேவ் பண்ணி நாம் என்னத்தை பண்ண? ஸோ ஃபைனலாக பார்த்தா இந்த யூலிப்ஸ் நல்ல இன்சூரன்ஸும் இல்லை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இதனால தான் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் யூலிப்ஸோ அல்லது என்டோமெண்ட் பாலிசிஸோ வாங்காதீங்க, சிம்பிளாக டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு டிஃப்ரென்ஸை இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு நாம் இந்த 1 lakh பெர் இயர் யூலிப்பை வாங்காமல் 700 rupees பெர் இயர் டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கிட்டு மிச்சம் 99,300 rupees-ஐ இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு அட்லீஸ்ட் 13% ரிட்டர்ன் கிடச்சி இருந்திருக்கும். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி 8% ரிட்டர்ன் அசியூம் பண்ணால் கூட நம்மக்கிட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் 49 lakhs இருந்திருக்கும் அதே இன்சூரன்ஸ் கவரேஜோட. அது மட்டும் இல்லாமல் இந்த 49 lakhs யூலிப்ஸில் இருக்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருந்திருக்கும். ஸோ இன் சம்மரி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். எத்தனை வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வேணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட் அண்ட் கவரேஜ் பீரியடுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான டேர்ம் இன்சூரன்ஸை வாங்குங்க. ஒருவேளை நமக்கு எதுவும் ஆனால் கூட நம்ம ஃபேமிலிக்கு ஃபைனான்ஷியல் ட்ரபிள் இருக்காது அப்படிங்கிற நிம்மதியோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறப்ப நம்ம ஒன்று மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் தேவையை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினோம்னா அதனால் வர பெனிஃபிட் அந்த பாலிசியை நமக்கு விற்றவங்களுக்கு மட்டுமே தவிர நமக்கு கிடையாது. இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.